சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல மீனா வீட்டுக்கு வந்ததை நினச்சி சந்திரா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உன் மாமியார் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது புரியாமல் நீயும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அவங்களோட குறிக்கோள் அதுவாக இருந்தாலையும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி தானே என்னோட ராசினால தானே மாமாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு. வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட எல்லாத்தையும் தாங்கிட்டு அங்கே இருந்திருப்பேன். ஆனால் மாமாவுக்கு ஒன்றுன்னா என்னால் எப்படி இருக்க முடியும்? இப்போ பாருங்க மாமாவும் அடிபட்டு இருக்காரு. அதனால் என்னாலலாம் திரும்பி அந்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்கே இருக்க பிடிக்கலனா முதல்லே சொல்லிடுங்க. நான் வேணா வேற எங்கேயாச்சும் கூட நான் போயிடுறேன். ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு மீனா ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சீதா இருந்துட்டு விடமா அத்தைக்கு வந்து அவளை அக்காவை வெளியே துரத்தி விடணும். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அக்காவை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் மாமா இதை சும்மாவே விட மாட்டார். எப்படியாச்சும் முத்து மாமா வந்து அக்காவை திரும்ப கூட்டிகிட்டு தான் போக போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சீதா வந்து சொல்லிட்டு மீனாவை சமாதானம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சத்யா இருந்துட்டு மாமாவுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமோ தெரியாதா, ஆனால் அக்கா இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே மாமா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சந்திரா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படியெல்லாம் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு அண்ணாமலை வர்றதுனால உப்பு திருஷ்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன போய் மெடலாக வாங்கிட்டு வரேன், கண்ணை பட்டுறதுக்கு உப்பெல்லாம் வேற சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறத நல்லபடியாக செஞ்சு முடிக்கணுங்க, அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒன்று அந்த கெட்ட சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுனால ஏதோ கொஞ்சம் முடிஞ்சது. முதலில் நான் சொல்கிறத மாதிரி கேட்டிருந்தா இந்நேரம் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நீ பேசாமல் இருக்கணும், அப்போ தான் நானும் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா எங்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரவி தான் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா எங்கே முத்து சொல்லு. இல்லைப்பா அவளுக்கு ஏதோ பூ ஆர்டர் வந்திருக்குதான், ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது மீனாவை சொன்னியான்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லவும், நான் என்னத்த அவளை சொல்ல போகிறேன், நீ இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்போவே நினச்சேன் உன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு. நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நீயும் திட்டம் போட்ட மாதிரி மீனவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணேன், இந்த பூசாரி அம்மா சொல்லிட்டு போன மாதிரி இப்போ பாருங்கள் அடிப்பட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அந்த தர்தரம் படித்தவன் இந்த வீட்டில் இருந்ததுனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனா எங்கே போயிட்டா, அவங்க அம்மா வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இருக்காளா இல்லை இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு முத்து, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும், அவன் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வாங்கப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு நானும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கேன், இவனும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கான், இவனும் இருந்துட்டு போட்டவே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஒய்ஃப் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணதுனால அந்த உண்மையை தெரிஞ்சு நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பின. ஏன் பொண்டாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைனால அவள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. ஆனால் மீனா நீ என்னடா பண்ணா, மீனா நீ இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனது காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நமக்கு ஒரு கண்ணு போனால் மற்றவனுக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறவன்டா இவனாக போய் நல்லது நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு மனுஷை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனாவை நீ போய் கூட்டிகிட்டு வா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அண்ணாமலையை போய் படுக்க வச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா பேசினேன் இதையும் மீனாவை
மறந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வர வழிய பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்கப்பா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலையை படுக்க வச்சுட்டு வெளியில் வரும்போது விஜயா இருந்துட்டு, ஓ மூச்சுக்கு 300 தடவை அப்பா அப்பான்னு சொன்னவில்ல, அந்த அப்பா உயிரோடு இருக்கணும்னாக்கா உன் பொண்டாட்டி திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, குறைந்தபட்சம் மனோஜ்க்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை வந்து சொல்லிடுறாங்க. அப்படி அந்த அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஏன் சந்தோஷம்தான் முக்கியம் நீ நினச்சின்னா போய் நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா, இது என்னுடைய வீடு, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மாமாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததான் முத்து வந்து நிற்கிறாரு, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மாமா எப்படி இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு, கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவ்வளோதான், கொஞ்ச நாள் நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த வாரம் செக்கப் யாரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டல்ல, அம்மா பேசுனது எல்லாமே தப்பு தான், அதுக்காக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாமே சரியாக போயிடுமா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இல்லைங்க அவங்க வேறு ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன தான் மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்ற போது நான் எப்படிங்க அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும், நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால உனக்கு 2 நாள் மட்டும்தான் டைம் கொடுக்குறேன், 2 நாள் இங்கே இருந்துட்டு மறுநாள் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தே இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்திரா இருந்துட்டு மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாரல போக வேண்டியது தானே, இல்லைம்மா நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் சந்திரா மீனாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவிதா இருந்துட்டு சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் நம்ம அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா மீனா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த தரதரம் படிச்சவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுனால தான் இப்போ நீயும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க திரும்பி வந்துட்டேன்னு, இவன் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் இனிமேல் இங்கே வர்றதா இல்லை, நான் அங்கிளை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இப்படி 2 பேரையும் பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை நம்ம ஸ்ருதி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ஃபாரினில் கூட இதை நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க தான் ஃபாரின்லேயும் போயிட்டு மூட நம்பிக்கைன்ற பேரில் நம்பிக்கைன்ற பேரில் மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ராசியில் ஒன்றுமே காரணம் இல்லை, நான் என்ன சொன்னாலையும் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, நீங்கள் நினைக்கிறதான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்ககிட்ட நான் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.